Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி தேங்காய் பால் இறால் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா இறால் வச்சு நீங்க செய்யறதை விட இந்த தேங்காய் பால் மசாலா நல்ல டிஃபரண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 7 பல் பூண்டு நல்ல பெரிய சைஸா எடுத்திருக்கேன். அத நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் எடுத்துட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக 1 எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இறாலை ஒரு 5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதிக அளவுக்கு வாட தெரியாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. இறால்லேருந்து நல்லா தண்ணி விட்டு இறால் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த டயத்தில் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், நம்மளோட சேனல்லையே குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை கூட போய் பார்க்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்குறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காவை தடவை அரைச்சி பால் எடுத்துட்டு திருப்பி இன்னொரு தடவை போட்டு அரைச்சி நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு திருப்பி நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த கொத்தமல்லி வாடையோட தேங்காய் பாலோட நல்லா வெந்து வந்த இறால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட தேங்காய் பால் இறால் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒயிட் ரைஸ், இட்லி, ஊத்தப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.